வீக்கெண்டே கெத்தா போனோம், வெத்தா போகக்கூடாதுன்னு ஒரு காரணத்தால பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஒரு கூட்டமா சேர்ந்து மதுள் பாட்டில்கள பார்த்தீங்கன்னா வாங்கி குடிச்சிருக்காங்க. ஸோ குடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, என்னடா மயக்கத்திலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இறந்தே விட்டாங்க. ஸோ எங்க நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. வாரத்தில ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இவங்க காலேஜ் படிக்கிறாங்களா? இல்ல அப்படி இல்லன்னா, ஸோ வேலைக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஒர்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சண்டே ஆனா போதும். ஸோ விடிய விடிய பார்த்தீங்கன்னா, பெண்களோட கூட்டமா சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஜாலியா இருந்திருக்காங்க. ஸோ விடிய விடிய பார்த்தீங்கன்னா, மது பாட்டில்கள் பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்காங்க. ஸோ குடிச்சும் பார்த்தீங்கன்னா, மயக்கத்திலே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமா மயக்கத்திலே இருக்கவும் என்னடா சந்தேகப்பட்டாங்க எல்லாரும். சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தாக்க, அவங்க உயிரோட இல்லவே இல்லன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாரும். அத கேட்ட போலீஸாருக்கு எல்லாருக்குமே பார்த்தா ஷாக்கிங்கா இருந்திருக்கு. என்னடா இது இந்த காலத்தில போய் இப்படி ஒரு பொண்ணா? அதாவது பார்த்தீங்கன்னா, பசங்க கூட குடிச்சா கூட இப்படிலாம் பண்ண மாட்டானுங்களேடா சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு கேர்ள்ஸ் கேங்க்கு பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. இது எங்க நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுல இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல தான் இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதோட என்ன கதை எல்லாத்தையும் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, போலீஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையும் அவங்களுடைய ரீசர்ச் அவங்களுடைய உடல பாடி செக்கப் பண்ண சொல்லி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க பார்த்தீங்கன்னா, சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு காலேஜில படிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இவங்களும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய போதை பழக்கமும், குடிப்பழக்கமும் இருந்துக்கிட்டது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டில் ஜாலி பண்ணணும். அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு அப்படிலாம் ஹாஸ்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ வர சொல்லி பார்த்தீங்கன்னா, விடிய விடிய குடிச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் இவங்களோட உயிரே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எல்லாரும் அப்படியே சொல்லிட்டாங்க. இதே சம்பவம் இதுக்கு முன்னாடி எங்கே நடந்திருக்குன்னா, ஸோ கோயம்புத்தூரில் ஒரு பர்ட்டிகுலர் காலேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஸோ போதைப் பொருள் இருக்கத்தா பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை செஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவி குடிச்சிட்டு விடிய விடிய பார்த்தீங்கன்னா, கண் விழிக்காமல் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ வைரலாக போய்க்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த 2K கிட்ஸ் ஜெனரேஷனில் யார் ரொம்பவும் டேஞ்சரான நிலைக்கு போகிறாங்க? பாய்ஸா கேர்ள்ஸா? நீங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டு கோலம்பாக்கம் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் காலேஜில் பார்த்தீங்கன்னா, இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19 வயசு. BCA பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்படி என்ன தானே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தோழிகள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு கூட ஜாலியாக இருக்கிறதால இந்த ஒரு காரணத்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டூர் இந்த ஒரு பகுதியில் இருக்கிற ஸோ தனியார் விடுதியில் பார்த்தீங்கன்னா தங்கிட்டு இருந்தாங்க. தனியாக இருந்தால் போர் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வர வச்சுருக்காங்க. ஸோ வர வச்ச ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா, மது பாட்டில்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்களா, ஸோ இவங்களே வாங்கி வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாக இருக்காங்க. ஸோ மது பழக்கமும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு வராங்க போலீஸ் எல்லாரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, விடிய விடிய பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்காங்க. குடிக்கவோ என்ன ஆச்சுன்னா, வாந்தி, மயக்கம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா பார்த்தீங்கன்னா, அவங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இறந்துட்டு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக்கிங்காக ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒரு முயற்சின்னு இருக்க. அதுக்கப்புறம் நான் அவங்களோட உடலை பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனைக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த ஒரு கேஸும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போச்சு. போலீஸ் விசாரணையில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமான ஊர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம். ஸோ அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வீக்கெண்டை ஜாலியாக இருக்கிறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து வர சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போலீஸ் விசாரணையில் அப்படி என்ன நடந்ததுன்னா, ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்திருந்தாங்கன்னா, ஸோ அதனால தான் இங்கே ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறது பிடிக்காம பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்க சொல்லலாம். ஸோ அதனால் வீக்கெண்டே போராக போகுது. ஸோ அதனால் பார்த்தா இவங்க மது பாட்டில் வாங்கி குடிச்சிருக்காங்க. மது பாட்டிலில் குடிச்சதால தான் இந்த மாதிரி ஒரு உயிரே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க போலீஸ் ரிப்போர்ட்டில். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு சத்த டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம தமிழகத்துலையும் சரி இந்தியாவிலும் சரி என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக.